ரவிதான் கட்டினாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? உங்க தம்பியை கேளுங்க, இல்லனா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது என் பர்த்டே இன்விடேஷன். உங்க தம்பி தான் அடிச்சாரு, பாருங்க. நீங்களே பாருங்க சார். என்ன அது கேவலமான சம்பந்தமா இருக்கு? வாயா போலாம். You bloody bitch! எங்க வீட்டுக்கே வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என் அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் போய் சொல்றியா? சொல்லுடி, ஏன் அப்படி சொன்ன? சொல்லுடி, திருட்டு முண்டம். உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, உங்களை இங்க வர வரைக்குதான் நான் அப்படி ஒரு நாடகம் ஆடினேன். That's all. நீ சொன்னதெல்லாம் பொய்யன்னு என் வீட்டுக்கு வந்து என் அம்மா கிட்டே அக்கா கிட்டே சொல்லு. வாடி. இந்த நேரத்துல ரவிங்க அவரு படுத்துட்டாரு. அவனை வர சொல்லு. என்னக்கா சொல்றீங்க? பாவம் தூங்குறாரு. நான் அவன்கிட்ட பேச வேண்டியது இருக்கு, போய் கூப்பிடு. சரிக்கா, உள்ள வந்து உட்காருங்க. அக்கா, நீங்க இங்க உட்காருங்க, நான் போய் ரவியை கூட்டிட்டு வந்துடுறேன். You are under arrest. அரெஸ்டா? இவளை இழுத்துட்டு போங்க. என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? இந்த வீட்ல நீ செய்யற இல்லீகல் பிசினஸ் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏய், இங்க இருக்கிற எல்லா ரூம்களையும் சர்ச் பண்ணுங்க. Come on, move. இன்ஸ்பெக்டர், எந்த காரணமும் இல்லாம குடும்பம் நடத்துறவங்க வீட்டை சர்ச் பண்ண கூடாது. ஆஹா, அதாவது இது குடும்பம் நடத்துற வீடு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சம்சாரிங்கன்னு சொல்ற. அங்க பாரு. இவங்க எல்லாம் சம்சாரிங்களா? இன்ஸ்பெக்டர், நிஜமாவே இந்த வீடு யாருதுன்னு எனக்கு தெரியாது. நான் என் தம்பியை தேடிட்டு தான் இங்க வந்தேன். ஜோதி, ஜோதி. ஏய், உண்மையை சொல்லு. எத்தனை நாளா நீ இந்த வீட்டுல இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்க? ஏதாவது பொய் சொல்ல தோலை உரிச்சிடுவேன். இல்ல இன்ஸ்பெக்டர், நான் இப்பதான் இந்த வீட்டுக்கு முதல் தடவை வரேன். யாரோ என்ன ஏமாத்திட்டாங்க. ஏய், திருட்டு கழுத, உன் நாடகம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? ஓ ரவுடி தம்பி இருக்கிற தைரியத்துல இந்த வீட்டுல பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்க நீ. இல்ல இன்ஸ்பெக்டர், நான் அப்படிப்பட்டவ இல்ல. இதுக்கு அந்த கமிஷனர் வேற உனக்கு சப்போர்ட் பண்றான் இல்ல? இல்ல. ஏய், இன்னைக்கு விபச்சார கேஸ்ல கையும் களவுமா நீ என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. ஏய், இந்த கேஸ்ல எவன் வந்து உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்துறான்னு நானும் பாத்துறேன். வாடி வாய மூடிக்கிட்டு. ஏய், அடடே, ஏறு. அப்படியே காசு வாங்க போறேன்.
ரவி, உங்க அக்கா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்க அம்மா ஸ்டேஷன் போயிருக்காங்க. என்ன என் அக்காவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்களா? ஆமா, அரெஸ்ட் பண்ணிருக்க. அங்க இருக்கா பார். என்னம்மா இதெல்லாம்? அப்பவே சொன்னனே போக வேண்டான்னு. என் பேச்ச கேட்டியா? எங்க எங்க அந்த படுபாவி? இல்லம்மா, இதுல ரவி எந்த தப்பு செய்யல. அவன் அந்த வீட்லயே இல்ல. ஆனா அந்த பொண்ணுதான் ஏதோ மோசம் பண்ணிருக்கா. ஏய், நீ அளக்குற கதையெல்லாம் நான் நம்புவேன்னு நினைச்சிட்டு இருக்கேடி. இங்க பார், உடம்ப வச்சு பழப்பு நடத்துற உனக்கு அத ஒத்துக்கிற தைரியம் இருக்கணும். இன்ஸ்பெக்டர், என் மகளை வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. அவ அப்படிப்பட்டவ இல்ல. அவளை விட்டுடுங்க. கிழவி, மரியாதையா வெளியே போறியா இல்ல உன்னையும் உதைச்சு உள்ள வைக்கவா? இன்ஸ்பெக்டர், காரணம் இல்லாம என் அக்காவை அரெஸ்ட் பண்ணது இல்லாம அதை கேட்க வந்த என் அம்மா கிட்ட தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது நல்லா இல்ல இன்ஸ்பெக்டர். முதல்ல மரியாதையா பேச கத்துக்கங்க. டேய் ரொக்கா, என்ன பத்தினி நினைச்சிட்டு இருக்கியாடா? கண்ட கண்ட பொண்ணுங்களை வச்சு தோல் வியாபாரம் செய்யற இந்த விபச்சாரிக்கு மரியாதை கொடுத்து பேசணுமாடா? இன்ஸ்பெக்டர், உடம்புக்கு பயல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஸ்டேஷன் கொண்டு வந்து என் மேலே கை வைப்பேன். கொஞ்ச இன்ஸ்பெக்டர், தயவு செஞ்சு அவனை விட்டுடுங்க. நான் சும்மா விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர், உங்க காலை பிடிச்சு கேக்குறேன். என் மகனையும் மகளை விட்டுடுங்க, விட்டுடுங்க. ஜெயராஜ், என்னதெல்லாம்? சார், இந்த அம்மாவுடைய பொண்ணு 10-15 பொண்ணுங்களை ஒரு வீட்டுல வச்சுக்கிட்டு விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் சொல்றத நம்பாதீங்க. என் அக்கா அப்படிப்பட்டது இல்ல. அவர் சொல்றதெல்லாம் போய். என் அக்கா அப்படிப்பட்டது இல்ல சார். Shut up you. Okay, wait. Tell me now. அவங்க விபச்சாரம் பண்ண இடத்துல நேரடியா போய் கையும் களவுமா பிடிச்சு கொண்டு வந்து இந்த லாக்கப்ல தள்ளி இருக்க சார். இவர் சொல்றது உண்மையா? இல்ல சார், எனக்கு எதுவும் தெரியாது. ஜோதிங்கிற பொண்ணுதான் உங்க தம்பி உள்ள படுத்துட்டு இருக்காரு, நீங்க உட்காருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு போனா. அவன் வரத்துக்குள்ள இவர் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாரு. சார், அவ சொல்றது அத்தனையும் பொய் சார். அந்த வீட்டுல ஜோதிங்கிற பொண்ணு இல்ல, இவ தம்பி ரவியும் இல்ல. சார், இவ விபச்சாரம் பண்ணலன்னு சொன்னா இவ ஏன் அங்க போகணும்? சொல்லுங்க, நீங்க எதுக்காக அங்க போனீங்க? நான் எதுக்காக அங்க போனேன்னா, இதுதான் சார் நடந்தது. மிஸ்டர் ஜெயராஜ், இவங்க அந்த வீட்டுல இருந்தாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த வீட்டுல நடந்த தப்புக்கெல்லாம் இவங்களும் காரணம் நீங்க முடிவெடுத்தது தப்பு. நீங்க பண்ண ஒரு சின்ன தப்புனால நம்ம டிபார்ட்மெண்டே இவங்க 3 பேர் முன்னாடியும் தலைக்குனி வேண்டியதாயிடுச்சு. முதல்ல இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களை ரிலீஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் டூ மச் சார். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க திரும்ப திரும்ப இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் பலமான ஆதாரங்களை வச்சுக்கிட்டு தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். இவங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாம விட மாட்டேன். மிஸ்டர் ஜெயராஜ், யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட்ஸ். நான் உங்க சீனியர் ஆபீசர்ங்கிறத மறந்துட்டு ஏதேதோ பேசுறீங்க. சார், நீங்க ஒரு சீனியர் ஆபீசரா இருந்தோம் ஏன் வேலைக்கு இடைஞ்சல் பண்ண பாக்குறீங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு விபச்சாரிக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஷட் அப். Do what I say. Release them immediately. Impossible, sir. This is my order. Release them. அது முடியாது சார். இந்த கேஸ்ல ஏன் கௌரவம் அடங்கியிருக்கு. ஜெயராஜ், ஒரு ஹையர் அத்தாரிட்டி கிட்ட டிஸ்ஒபீடியன்ட்டா நடந்துகிட்டதுக்கு உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். 301, open that. Open that. இவ ஒரு வீட்டுல நிறைய பொண்ணுங்களை வச்சு விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இவ யார் கூட படுத்துட்டு இருக்கும்போது தான் போலீஸ் இவளை அரெஸ்ட் பண்ணிட்டான். ஆமா, இவள அந்த கமிஷனர் வச்சிட்டு இருக்காராம, அதனாலதான் அவளை ரிலீஸ் பண்ணிட்டாரா? அப்படியா?
ஏய் சிறுகி, இன்னைக்கு உனக்கு ரொம்ப நல்ல நேரம்டி. அதனாலதான் அந்த கமிஷனர் வந்து என்ன சஸ்பெண்ட் பண்ணி உன்னை ரிலீஸ் பண்ண வச்சிட்டான். ஏய் திருட்டு கழுத, இவ்வளவு நடந்தும் கூட நான் உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைச்சுக்காதம்மா. உன்னையும் உன் குடும்பத்தையும் என்ன கதி பண்ண போறேன்னு பாருடி. டாக்டர், ஆஷாக்கு எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் குணமாயிடுவாங்க. நான் எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் கரெக்ட் டயத்துக்கு கொடுங்க, நான் அப்புறம் வந்து பார்க்கறேன். சரி சார். ஆஷா, என்ன இதெல்லாம்? எதுக்காக இப்படி பண்ணீங்க? திஸ் இஸ் வெரி பேட். ரவி, என்னாச்சு? சார், நாங்க ஸ்டேஷன்ல இருந்து வரும்போது அக்கா பத்தி ஜனங்க கேவலமா பேசி ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க சார். அது மட்டும் இல்லாம அந்த ஜெயராஜ் வீட்டுக்கு முன்னாடி வந்து சத்தம் போட்டு ரொம்ப கேவலப்படுத்திட்டா சார். என்ன ஆஷா அது? நான் உங்களை ரொம்ப ரொம்ப புத்திசாலி பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த நிலைமையில இருக்கிற பொண்ணு வேற என்னதான் சார் செய்ய முடியும்? வேற என்னதான் செய்ய முடியும்? அதுக்காக மனுஷனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சாவு ஒண்ணுதான் பரிகாரம் நினைச்சா இந்த உலகத்துல யாராலையும் உயிர் வாழவே முடியாது. உண்மைதான் இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா நடத்த கெட்டவன் சொல்ற இந்த சமுதாயத்துல எப்படி வாழ்றது? இத பாருங்கம்மா, இந்த சமுதாயத்துல நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் தான் இருக்காங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணோட வாழ்க்கையில அவங்க கல்யாணம் மட்டும்தான் பிரச்சனை நினைச்சீங்கன்னா நான் உங்க பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிறேன். இன்ஸ்பெக்டர், என்ன சொல்றீங்க நீங்க? நான் சொல்றது உண்மை. உங்க பொண்ணோட இந்த நிலைமையை பார்த்து இறக்கப்பட்டு நான் இந்த வார்த்தையை சொல்றதா நினைக்காதீங்க. அவங்க யாரு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு இந்த விஷயத்துல இஷ்டம் இருந்ததுன்னா நானே அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆஷா, சொல்லுங்க ஆஷா, சம்மதமா? நான் வற்புறுத்தல. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சொல்லுமா, உனக்கு இஷ்டமா இல்லையா? வாழா போக இருந்த என் வாழ்க்கைய காப்பாத்தின தெய்வம் இவரு. இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு துணையா ஆகிறேன்னு சொல்றாரு. எப்படிமா வேண்டான்னு சொல்லுவேன்? எனக்கு சம்மதம் தான். ஆஷா, 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 ஆஷா. வந்துட்டேன். என்னங்க? ஒண்ணுல, என் ஷர்ட் பட்டன் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. சீக்கிரமா தச்சு கொடுக்குறியா? சரி. எங்க? ஆஷா, ஆஷா நில்லு. சொல்றத கேளு. ஆஷா நில்லு. ஏய், பட்டனை தச்சு கொடுனா ஓடுற? நான் உங்க பக்கத்துலயும் வர வேண்டாம், பட்டன் தைக்கவும் வேண்டாம், உங்களுக்கு மூடு வரவும் வேண்டாம், நீங்க டியூட்டிக்கு லீவ் போடவும் வேண்டாம். ஏய், ஆஷா, 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 நான் எதுக்காக கூப்பிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை நிறைவேற்றாம போறீங்க. ஐயோ, சும்மா இருங்க. வெளியே யார் வந்திருக்காங்க? ரவி அக்கா. என்னங்க, ரவி வந்திருக்கா? ஹாய் ரவி, நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. நானே உன்னை கூப்பிடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்க அக்காக்கு 24 மணி நேரமும் உன் நினைப்புதான். இங்க இவளுக்கு எஸ்காட்டா 5 ஹெட் கான்ஸ்டபிளும் 10 பிசி இருந்தா கூட பிரயோஜனம் இல்லை. ஆஷா, நான் கிளம்புறேன். ரவி, இங்கே இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஓகே? ஓகே. ரவி, அம்மா எப்படி இருக்காங்க? நீ எப்படி இருக்க? என்ன விஷயமா வந்த? அம்மா ஏதோ சொல்லி அனுப்புனாங்களா? எதுவும் சொல்லல. இத குடுத்துட்டு வரதா சொன்னாங்க. அக்கா,
நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்க மாட்டியா? என்னடா கொண்டு வந்த? நல்லா இருக்காக்கா? நல்லா இருக்குடா. ஏன் சம்பாத்தியத்துல உனக்காக ஆசாசியா வாங்கிட்டு வந்தேன். சரி கலக்கு. ஏய் ரவி, குடு, நானே போட்டுக்கிறேன். குடு குடு. முடியாது, நானே தான் நீ போடுவேன். முதல்ல எழுந்துடா. நீ காலை காட்டு. ஐயோ, சொன்ன கேளு. என்னடா இது? அம்மா உன்னை பார்க்கணுமா? நாளைக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க. சார், இவன் அந்த ரவுடி கரியனோட ஃப்ரெண்டு சார். 2 பேருக்கும் நடந்த பண தகராறுல இவன் அவனை கொன்னுட்டு ஓடிட்டான் சார். இன்னைக்கு மார்க்கெட் ஏரியாவுல நடந்த கலாட்டாவுல மாட்டிக்கிட்டான் சார். கரியனா? அவன் யாரு? அதான் சார், ரவுடி கரியனை கொலை செஞ்சுட்டான்னு உங்க மச்சனா ரவி அரெஸ்ட் பண்ணார்ல இன்ஸ்பெக்டர் ஜெயராஜ். அந்த கொலையை செஞ்சது இவன் தான். அது எப்படி தெரியும்? இவனே ஒத்துக்கிட்டான் சார். தப்பதான் ஒத்துக்கிட்டானே, அப்புறம் எதுக்கு அடிக்கிறீங்க? அஜய் ஹியர். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஓகே சார். மிஸ்டர் கௌதம், நான் டிஜிபி ஆஃபீஸருக்கு போயிட்டு வந்துடுறேன். Within few minutes I'll be back. Okay, sir. Take care. My dear officers, இன்னைக்கு வியாசர்பாடியில் நடந்த ஒரு கேங் வார்ல .45 ரிவால்வர் யூஸ் பண்ணி இருக்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம். இது இப்படியே தொடர்ந்தா 5 வருஷத்தில் நம்ம சிட்டி மாஃபியா கண்ட்ரோல் சிட்டியா மாறிடும். சார், நம்ம டிபார்ட்மெண்ட் இதுக்கு ஏதாவது சிவியர் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் சார். அதுக்காகத்தான் நான் உங்களை வர சொன்னேன். இன்னையில இருந்து எல்லா பக்கமும் டைட் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணுங்க. சிட்டிக்குள்ள வந்து போற வண்டி எல்லாம் ப்ராப்பரா செக் பண்ணுங்க. யாராவது குடிச்சிட்டு டிரைவ் பண்ணா அதே இடத்துல 2000 rupees ஃபைன் பண்ணுங்க. கூடவே லைசன்ஸையும் கேன்சல் பண்ணுங்க. தகராறு பண்றவங்கள உதச்சி உள்ள தள்ளுங்க. இந்த எல்லா பொறுப்புகளையும் மிஸ்டர் அஜய் கிட்ட ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ சார். அஜய், பெஸ்ட் ஆஃப் லக். சொன்ன மாதிரி ரவி சீக்கிரம் வந்துட்டானா? ரவி, ரவி,
ஆஷா, control yourself. Control yourself, ஆஷா. தைரியமா இரு. நடந்தது நடந்துச்சு. பாடி டச் பண்ணாதீங்க. ஃபார்மாலிட்டி முடியற வரைக்கும் வெளியில இருங்க. அம்மா அம்மா, நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? எங்களை விட்டு ஏன் போனீங்க? ஆஷா, இப்படி நீ யாரும் நல்லா திரும்பி வரக்கூடாது. சொன்னா கேளு ஆஷா. Control yourself, ஆஷா. ரவி, உங்க அக்கா கூட்டி போ. சமாதானம். அக்கா, Take the photograph. அக்கா, அழாதீங்க. Okay. அக்கா, ப்ளீஸ் சொன்னா கேளு. அக்கா, பாடியை கீழே இறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வாங்க. அக்கா, நம்மளை விட்டு அக்கா ப்ளீஸ். அக்கா சொன்னா கேளுக்கா. இது வரைக்கும் கிடைச்ச குழு பிரகாரம் இது தற்கொலை தான் எனக்கு தோணுது சார். No. எங்க அத்தை எந்த வகையிலும் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அது சரி, உங்களுக்கு முதல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு? இந்த அம்மா தான் சார். ஆமாய்யா, பால்காரன் பால் ஊத்துறதுக்காக 4-5 தடவை கதவை தட்டியும் சாந்தியம்மா கதவை திறக்கல. பால்காரன் வந்து சொல்லிதான் நான் வந்து பார்த்தேன். பாவம் தூங்கட்டும்னு அவனை அனுப்பிட்டு நான் மறுபடியும் வந்து பார்த்தேன். சாந்தியம்மா அப்பவும் கதவை திறக்கல. அதுக்கப்புறம் தான் எனக்கு சந்தேகம் வந்து நானே போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி தகவல் சொன்னேன். உங்களுக்கு எப்படி சந்தேகம் வந்துச்சு? அவங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே கதவு திறக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சாந்திமா ராத்திரி 10 மணி வரைக்கும் என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க. நாளைக்கு மக வர போறா, 2 லிட்டர் பால் அதிகமா வேணும், பால்காரன்ட்டு சொல்லணும்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. காலையில பார்த்தா. சரி, நீங்க போங்க. ஆனா நாங்க கூப்பிடும்போது ஸ்டேஷனுக்கு வரணும். சரிங்க, நான் வரேன். ரவி, பாருடா, அம்மா நம்ம 2 பேருக்கும் ஏன்டா இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாங்க? ஆஷா, என்னங்க என்னங்க, எங்க அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்களேங்க. இனி யாரு நாங்க அம்மான்னு கூப்பிடுவோம்? ஆஷா, emotional ஆகாத, please. ரவி, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆஷா, நடந்தது நடந்துருச்சு. இப்படி அழறதுனால உங்க அம்மா திரும்பி வந்துட போறாங்களா? அழாத ஆஷா. அது இல்லைங்க, ரவி அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போறேன்னு எவ்வளவு சொல்லி கேட்காம இங்கே இருன்னு சொல்லிட்டேன். அவன் அன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தான்னா அம்மா எங்களை விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. ஆஷா, ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு. அழுகை நிறுத்து. இப்படி நடக்கிறதுக்கு காரணம் அவங்க விதின்னு நினைச்சுக்க. ரவி போயிருந்தாலும் அதை தடுத்திருக்க முடியாது. இல்ல மாமா, இல்ல. அம்மா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது அம்மா எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? உண்மைதான் ரவி, நானும் அப்படிதான் சந்தேகப்படுறேன். ஆனா டிபார்ட்மெண்ட்ல நடந்த இன்வெஸ்டிகேஷன், கிடைச்சிருக்கிற க்ளூ, இதையெல்லாம் வச்சு பார்த்தா அத்தை தற்கொலை தான் பண்ணிருக்கணும். இது என்னால நம்ப முடியாது மாமா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் இது கொலையா இல்ல தற்கொலையான்னு தீர்மானம் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் அமைதியா இருக்க. என்னப்பா ரவி, ஆ? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அக்கா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அது இருக்கட்டும், உங்க அம்மா கொலைய பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஜானகிமா, எங்க அம்மாவை கொலை தான் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இது கூடவா புரியாது? உங்க அம்மா தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. நீங்க அன்னைக்கு ராத்திரி 9 மணி வரைக்கும் எங்க அம்மா கூட பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னீங்கல்ல, அம்மா அன்னைக்கு வருத்தமா இருந்தாங்களா? இல்லப்பா, உண்மையிலேயே சந்தோஷமா இருந்தாங்க. உன்னை பத்தி தான் ரொம்ப பேசினாங்க. நாளைக்கு என் மக மருமக எல்லாரும் வராங்க, அவங்க கூட ஒரு 2 நாள் சந்தோஷமா இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க என் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது வேற யாராவது வந்தாங்களா? இல்லப்பா, யாரும் வரல. நாங்க பேசிட்டு இருக்கும் போதே மழை வந்துடுச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டேன். சரி, வரமா. வாங்க சார், என்ன வேணும்? சார், அன்னைக்கு எங்க அம்மா தூக்குல தொங்கிட்டு இருந்ததை போட்டோ எடுத்தீங்கல்ல, அதை கொஞ்சம் தாங்க. நோ நோ, அதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல். போலீஸ்காரங்க பர்மிஷன் அதெல்லாம் கொடுக்க முடியாது. போங்க. தயவு செஞ்சு தாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்.
எங்க அம்மாவோட சாவுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாது. போங்க சார். இப்ப கொடுக்கலாம்ல? இத முதல்லயே கொடுத்துருக்கலாம். இந்தாங்க. டோன்ட் வரி சார், நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். அது தற்கொலைன்னு நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் எழுதி இருக்கிறேன்னு. நீங்க ஏன் வேணா கவலைப்படுறீங்க? நான் பாத்துக்கிறேன். வெரி குட். டேமேஜ். யாரா நீ? எமன்டா. என்ன சொன்ன? வரம்போக்கு. எங்க அம்மா கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு போய் ரிப்போர்ட்டா குடுக்குற ராஸ்கல். டேய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எறடா கைய. டேய் கோல்மாலு, நீ சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சிருந்தா உன்னை கண்டம் துண்டமா வெட்டி அந்தமானுக்கு பார்சல் பண்ணிருப்பேன். உன் கூட போன்ல பேசுனது யாருன்னு சொல்லிடுமா கண்ணா? சொல்லுடா. டேய் ஃபுல், நான் போன்ல யாருக்கிட்டே எதையோ பேசுனத வச்சு என்கிட்ட அந்த பிரச்சனை பண்ற? மரியாதையா வெளியே போயிட்டா நல்லது. இல்லைன்னா வீடு புந்து கலாட்டா பண்ணேன்னு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உன்னை உள்ள தள்ள வச்சிருவேன். ஜாக்கிரதை. என்ன நீ உள்ள தள்ளிடுவ? பாத்துக்கிட்டே இரு, அதுக்குள்ள ஒண்ணு நான் உள்ள தள்ளுவேன். மைண்ட் இட்.